மேம் நீங்கள் லாஸ்ட் டைம் எப்போ ஹேர் கட் பண்ணீங்க? இல்லைக்கா, இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஓகே ஓகே. ஹேர் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குது. இந்த மாதிரி லுக் எதிர்பார்க்குறீங்க? பவுன்சியாக வேணுக்கா. ஹாய் ஆல் ஆஃப் யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த கிளைண்ட்டு வந்து ஹேர் கட்டுக்கு நம்ம இப்போது ஷாம்பு வாஷ் வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம். ஷாம்பு யூஸ் பண்ணுறது வந்து எப்பயுமே நம்ம ட்வைஸ் வந்து பண்ணணும். இப்போ அவங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால நம்ம வந்து லோரியலில் லிஸ் அன்லிமிட்டெடு ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறோம். தென் வந்து அவங்க செட்டிங்ஸ் வந்து நல்லா கேட்டதுனால இப்போ தென் மாஸ்க் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். மாஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைட்டாக வந்து ஹேண்ட்லேயே வந்து கோம் பண்ணுறோம். இது பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்கள் ஹேரை வந்து நல்லா ரிப்பேர் பண்ணி தரும். எப்போவுமே கிளைண்ட்டுக்கு வந்து லைட்டாக மைல்டாக ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுனால அவங்களுடைய ஹேரை வந்து நல்லா ரிப்பேர் பண்ணி தரும். தென் வந்து நம்ம கியூட்டிக்கல் வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால தான் தென் கண்டிஷ்னரும் மாஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் டவல் ட்ராப் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இப்போ கிளைண்ட்டை வந்து தென் செக்ஷனில் கொண்டு போய் அவங்கள உட்கார வைக்கணும். இப்போ வந்து அவங்களுக்கு ஏப்ரான்லாம் போட்டு ரெடி பண்ணினதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு ஹேர் செக்ஷன் வந்து எடுக்கிறோம். செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவலிங் டைப்பில் நம்ம வந்து இது பண்ணக்கூடாதுன்னு மூவிங் ஆகக்கூடாது. நம்ம ஹேரோட இதுதான் வந்து பர்பெண்டிகுலரில் செக்ஷனில் இருந்து 0 டிகிரிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் அவங்களுக்கு வந்து செக்ஷன் எடுத்து நம்ம கட் பண்ணுறோம். அவங்க வந்து வால்யூம் பூஸ்ட்டாக கேட்டாங்க. லென்த் வந்து ஷார்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஹீட் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அவங்க ஹேர் வந்து ட்ரையர் பண்ணும்போது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் வந்து எல்லா ஹேர்லேயும் படுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு அதை லைட்டாக கோம் பண்ணிடணும். ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ ட்ரையர் கொடுக்குறோம். 6 mm தொலைவில் வச்சு நம்ம ட்ரையர் கொடுக்குறோம். எப்பயும் ட்ரையர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஹேரில் வந்து படக்கூடாது. ரொம்ப ஒரு 6 mm தொலைவில் இருக்கும்போது வச்சு பண்ணினா தான் ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து செட் பண்ணிகிட்ருக்கோம். செட் பண்ணிவிட்டு இந்த இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளைண்ட் வந்து ரொம்ப லாங்கில் இருந்து வந்திருக்காங்க. கூகுளோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஆக்சுவலி இவங்க சிஸ்டர்ஸ் இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம அவங்களுக்கும் பண்ண போகிறோம். இப்போ இவங்களுடைய லுக் வைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இந்த கிளைண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்காங்க ஹேர் கட்டோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அவங்கள வந்து டெமோ காட்ட சொல்கிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். முன்னாடி எடுத்துக்கிட்டு பாரு. அதே மாதிரி முன்னாடி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போன இப்படி 2 பக்கம் முன்னாடி எடுத்து முடியும். 2 பக்கம் முன்னாடி எடுத்து முடியும். எப்பவுமே நம்ம ஷாம்பு வாஷ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் கண்டிஷ்னர், மாஸ்க் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நம்ம நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கோம். தின் ஹேருக்கு வந்து கண்டிஷ்னரும், திக்கு ஹேருக்கு வந்து மாஸ்க்கும் யூஸ் பண்ணுங்கன்னு. 2 யூஸ் பண்ணாலும் பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.